படிப்பாளிகளுக்கு மட்டும் என்னென்னா படிக்கவங்க ரொம்ப திறமசாலியாக படித்து இந்த எஜ்ஜில் தப்பிச்சேன் அப்படின்னு சூழல் வரும். மிதுனராசி ஜஸ்ட் பாஸாக தான் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அதே சமயத்தில் ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மிருகசீடம் புனர்பூச நட்சத்திரம் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க. ஸ்போர்ட்ஸில் அப்படி வந்து ஃபஸ்ட்டில் வந்து நிற்பாங்க. அதில் தான் ஒரு ஆழ்ந்த நம்ம ஜெயிச்சிட்டோம் வாழ்க்கையில். ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயத்தில் ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க மிதுனராசிக்கு முட்டி வலி பிரச்சனையில் மாட்டுவாங்க. அதை மட்டும் தப்பிச்சுக்கணும். நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு, ஹெல்த்தியான உணவுகளை சாப்பிடணும். நம்ம உடம்பு வந்து எந்த உடம்பு ஜிம்பாடி இல்லை, ஜிம்பாடி. அந்த காலத்தில் ஒரு பழமொழி உண்டு, எதையும் தின்னா கல்லையும் தின்னா நாங்கள் செரிச்சிடுவோம்னு சொல்லுவாங்க. மிதுனம் மாட்டிக்கும். அதனால் ஒழுங்கான உணவை சாப்பிட்டு ஒழுங்கான இதே உடம்பை பார்த்துக்கிட்டா ஸ்போர்ட்ஸ்லேயும் அவங்க கொடிக்கட்டி பார்ப்பாங்க. பெரும்புகளும் அடையக்கூடியவங்க தான். கொஞ்சம் போராட்டம் உண்டு. ஆல்ரெடியே போராடிட்டு இருக்காங்க கடந்த காலம். அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய காலம்தான் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு சிறந்த ஆண்டாக இருக்கும். ஆரோக்கியமெல்லாம் எப்படி சார்? ஆரோக்கியமெல்லாம் நல்லா இருக்கும். முட்டு வலி வரும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இவங்களுக்கு ஏதாவது குறிப்பிட்ட கோவில்கள் ஏதாவது இருக்கா? ஒன்று வந்து புனர்பூச நட்சத்திரக்காரங்க வந்து ராமனை கும்பிட்டாகணும். மிருகசீர நட்சத்திரக்காரங்க சிவனை கும்பிட்டாகணும். திருவாதிரை முழுக்க கால பைரவர் கோயில போய் கும்பிடணும். கால பைரவர் கும்பிடணும். பக்கத்தில் நாய் இருந்தால் நாய்களுக்கு உணவு கொடுக்கலாம். நாய் இப்போ பார்த்த ஒவ்வொரு வீதிலையும் பார்த்தீங்கன்னா 10 நாய் 20 நாய் இருக்குது. யாரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உணவு வந்து தன் வீட்டில் மிச்சமான உணவையும் கூட அதையும் கூட ஒழுங்காக கொடுக்கறது இல்லை. அது என்ன ஆகுதுன்னா அதனால தான் வந்து ரோட்டில் போய் இந்த பேகோட போகுதோ தன்னை விட இளையவன் யாராவது இருக்கணும் அவங்க எல்லாத்தையும் கடிக்குது. அப்போது அதை வந்து நம்ம எதிரியாக பார்க்கணும். நாம் அந்த ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒரு சின்ன ஒரு தொட்டி வைக்கணும். அந்த தொட்டியில் தண்ணியும் சாப்பாடும் வைக்கணும். இது எல்லாரும் செய்யணும். குறிப்பிட்டு திருவாதிரை நட்சத்திரக்காரன் தேடி போய் பார்த்தீங்கன்னா நைட்டு 11 மணிக்கு ஒரு பேகோடு வைப்பான். சாப்பாடு போடுவான். ஒவ்வொரு வீதிலையும் வைப்பான். அவன் நட்சத்திர ராசி கேட்டு பாருங்க. மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரமா. நான் 5-6 பேர்த்த கேட்டேன். திருவாதிரை நட்சத்திரம் இல்லைன்னா தனுசு ராசி மூல நட்சத்திரக்காரங்களா இருப்பாங்க. இவங்க 2 பேரும் தான் நாய் மேலே ரொம்ப பற்றுதல் இருக்கும். அப்படி திருவாதிரை நட்சத்திரக்காரங்க போய் தேடி போய் உணவு கொடுக்கும்போதோ இது மக்கள் எல்லாரும் செஞ்சுட்டு வந்தால் இந்த நாய் கடிக்கிறது கொஞ்சம் கம்மியாகும். இந்த கழிவுகளை போடுறது வந்து தடுக்கணும். மக்கள் வந்து கழிவுகள் கோழிக்க கடையில் கழிவுகள் இதெல்லாம் பண்ணணும். ஒவ்வொரு கோயிலையும் காலபைரவர் கோயில் இருக்குது. அந்த கோயிலில் போய் கும்பிடணும். அந்த நட்சத்திர அன்னைக்கு போய் கும்பிடணும்.